Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு ரொம்பவே சத்தான உளுந்தம்பருப்பு சோறு எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறாங்க. அதுக்கு ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனான எள்ளு துவையல் தேங்காய் துவையலும் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அரிசி எடுத்துருக்கேன். நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி எடுத்துருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் கருப்பு உளுந்து தோல் உளுந்து எடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 மிளகாய் வத்தல், ஒரு 6-7 பல்லு பூண்டு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், கல்லுப்பு. முதல்ல கருப்பு உளுந்தை வறுத்துடலாம். கருப்பு உளுந்து நல்ல செவந்து வாசம் வர்ற அளவுக்கு வறுக்கணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கைவிடாமல் தான் வறுக்கணும். அப்படியே விட்டுட்டா ஒரு பக்கம் மட்டும் கருத்து போயிடும். கருப்பு உளுந்து தோல் உளுந்தில் பார்த்திங்கன்னா நிறையவே சத்து இருக்குது. அந்த காலத்தில் தோசைக்கு இட்லிக்கெல்லாம் போடையில் கருப்பு உளுந்து போட்டு அதை களைஞ்சி தான் அரைப்பாங்க. இப்போ தான் நம்ம அதெல்லாம் குறைச்சிட்டோம். இந்த மாதிரி உளுந்தம்பருப்பு சோறு, கருப்பு உளுந்து களியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நமக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்குமே ரொம்ப சத்தாக இருக்கும். இப்போ நம்ம அரிசி பருப்பு ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா தோல் கலண்டுரும். 10 நிமிஷம் போதும். இதுக்கு தேங்காவையும் பூண்டையும் வறுக்க வேண்டாங்க. மிளகாத்துலேயும் ஜீரத்தையும் லேசாக எண்ணெயில் வறுத்து சேர்த்துக்கிட்டால் வாசம் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் உளுந்தஞ்சோறு ரெசிபி போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் ப்ரெஷர் குக்கரில் எப்படி உதிரியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எள்ளு துவையலுக்கு எள்ளை வறுத்தலாம். இந்த உளுந்தம்பருப்பு சோறுக்கு பெஸ்ட் காம்பினேஷனே எள்ளு துவையல், அவியல். இதான் நம்ம அடுப்பு அணைச்சாச்சு. இதெல்லாம் சேர்த்து துவையலாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பையும் களைஞ்சி குக்கரில் சேர்த்துட்டேங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1க்கு 3 அளவு தண்ணி. நான் இங்கே 1 கப் அரிசியும் 1/2 கப் உளுந்து எடுத்துருக்கிறதுனால 1/2 கப் அப்படிங்கிறதுனால 4/2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இது லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வைங்க. இதோடையும் உங்களுக்கு உதிரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சாலே போதும் உங்களுக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அரைச்சோம் இல்லையா, அந்த எள்ளு துவையிலேருந்து கொஞ்சம் மட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த எள்ளு துவையில் கொஞ்சம் சேர்த்துட்டு அப்புறம் தேங்காய், பச்சை மிளகாய், புளி, எள்ளு துவையில் உள்ள உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டால் போதும். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான ஹெல்த்தியான உளுந்தம்பருப்பு சோறு தயாராகிடுச்சு. அதுக்கு இன்றைக்கி நம்ம சைடிஷாக எள்ளு துவையலும் தேங்காய் துவையலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இந்த சாதத்தில் இந்த துவையல் போட்டு விறகி கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது போக நம்ம அவியல் செஞ்சுக்கலாம். கூழுவத்திலும் இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.